குறகான வலிக்கிட்டா நீங்கள் வெள்ள வெட்டி கட்டிக்கிட்டு வெளியால வரையலாது. கட்சியுடன் இணைவதுதான் அர்ச்சுனாக்கு பெரிய ஒரு பலம். 5 ஆண்டு பிறகு வடகிழக்குல யார் கட்சின்னு கேட்டா அது ஊசியா தண்டு. அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக மீண்டும் கூடும் மக்கள் கூட்டம். காங்கிரஸில் இருந்தவர் மணிவண்ணன் பிறகு காங்கிரஸ் பிரிஞ்சு வந்து டக்ளஸ் சிவானந்தோட சேர்ந்து முதல்வராண்டெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியாது தானே? ஜனாதிபதி ஆகும் வாய்ப்பு கூட அர்ச்சுனாவுக்கு உள்ளது. இது ஒரு மக்கள் கருத்து. கட்சி விஸ்தரிச்சு கொண்டு போவேக்குள்ள இனி வார ஒவ்வொரு தண்டு துடிப்பானவர் என்ன செய்ய போறீங்க? ஓட போறீங்களா? இலங்கையில் இனி வரும் பெரிய ஒரு பலமான அரசியல் கட்சி அர்ச்சுனாவின் கட்சி தான். அப்படி நீங்க பிரிஞ்சா நிக்க போறீங்கடா. நாங்கள் சேர்ந்து என்ன செய்ய போறோம்? ஊசி அப்படி ஒரே பாதையில விரிவாகி கொண்டு போகும். விரோதமாக இருந்த கட்சியோட சேர்ந்து முதல்வராக இருந்தது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா ஜாழ் மாவட்டத்தில் தான். நேற்றைய முன்தினம் ஒரு காணொலி என்று பதிவு செய்தனால் அர்ச்சுனா அவர்களை தன்னுடன் இணைவதாக மணிவண்ணன் தெரிவித்த ஒரு கருத்து ஒரு காணொலி என்று பதிவு செய்தால் அப்போ அது சம்பந்தமான ஒரு பதில் காணொலியாக தான் இருக்க போது. என்ன காரணம்னா, ஒரு மக்களிடம் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த அர்ச்சுனா அவர்களும் மணிவண்ணன் அவர்களும் இல்லாவிடில் அர்ச்சுனா அவர்களும் வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைவது சரியாக இருக்குமா, இணைந்தால் மக்களுக்கு அது ஒரு தகுதியான ஒரு விடயமா இருக்குமான்ற ஒரு விடயத்தை முக்கியமான இடம், அதாவது சாவச்சேரி மக்களிடம் தான் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ அதில் நிறைய விடயங்கள் பரிமாறப்பட்டது. இவர்கள் இணைவதாயின் அர்ச்சுனா சார்பாக அர்ச்சுனா கொள்கைக்கு சார்பாக அவர்கள் வரவும் மட்டும், மற்றது அது சம்பந்தமாக இணையக்க மக்களுக்கு நல்ல விடயங்களும் நடக்கலாம். என்ன காரணம்னா, அர்ச்சுனாவின் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி மற்ற பாராளுமன்ற உறுப்பினரோ வேறொரு கட்சிக்காரோ இணையக்க அர்ச்சுனான கொள்கைக்கு இணைவாக இணைந்தால் அது நல்ல விடயமாக பார்க்கப்படுவது என்றால் மக்களுடைய கருத்து. அதோட இன்னொரு விடயம் உண்டு. மக்கள் நிறைய பேர் அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு செய்திருந்தாங்க. அர்ச்சுனா அவர்களுடைய இப்போ ஒரு அரசியல் பயணமானது ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட போறபடியா ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையலாமான்ற ஒரு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அப்ப இந்த காணொலியில நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, அர்ச்சுனா அவர்களும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லாத இன்னொரு அரசியல் கட்சியோ இணைவது ஒரு தகுதியான விடயமா இருக்குமா, அது சம்பந்தமான காணொலியும், அதோடு அர்ச்சுனா அவர்கள் அந்த மணிவண்ணன் கூறிய பதிலுக்கு என்ன விடயம் கூறுகின்றார், இது சம்பந்தமான காணொலி தான் நாங்கள் இந்த காணொலி ஊடாக பார்ப்போம். ராஜீவ் சேனல் யாராவது புதிதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் ஐயா. இதற்கு முதல் உங்களோட காணொலி ஒன்று பதிவு செய்து நிறைய வரவேற்பு கிடைச்சது. அப்போ அதனால் ஒரு அரசியல் புரிந்துணர்வு உள்ள ஒரு நபரை அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நேற்றைக்கு முன்னைய தினம் ஒரு காணொலி என்று நான் பதிவு செய்தேன். நான் முன்னைய மேஜரான மணிவண்ணன் அவர்களும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா அவர்களும் இணைகிறதாக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றதாகவும் அது சம்பந்தமாக மணிவண்ணனோட கருத்து ஒன்று வெளியிட்டவர். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன, ஒரு மக்கள் சார்பாக? அதான் இது ஆரம்பத்தில் இந்த தேர்தல் ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று கொடுத்தா அந்த கதைக்கு வந்து இந்த தேர்தல் நடக்கைக்குள்ளேயே நான் எல்லாருக்கும் சொன்ன ஒரு விடயம், எல்லாரும் ஒன்றா நில்லுங்க. இப்போ நீங்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு நல்லா பாடத்தை கருவை படித்து முடிச்சிட்டீங்க. முடித்து வந்தோடனே இப்போ அர்ச்சனாவுடைய செயல்பாடு எல்லாருக்கும் மனதில் ஒரு விருப்பம், அதாவது சொல்லப்போனால் அவர் ஆதரவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ இந்த கட்டத்தில் வந்து இதுக்குள்ள மணிவண்ணன் மருத்துவ கட்சியோடு சேர்ந்து நல்ல நோக்கத்தோட நல்ல சிந்தனையோட எந்த விதமான இதுவும் இல்லாமல் சேர்ந்து இணைஞ்சு போகிறதில் நாங்களும் எந்த இடையூறும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அவர் அந்த இந்த இப்போ அர்ச்சனான மருத்துவ இலட்சிய கோட்பாதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். விளங்குதானே? இப்போ அர்ச்சனான்ற பாதை வந்து ஒரு தனி வழி பாதை. இப்போ எப்படின்னு சொன்னால், எங்களோட இங்கே இருக்கிற கீழ்த்தட்டு மக்கள், அதாவது ஏழை நடத்துகிற மக்கள் பொருளாதாரத்திலையும் சரி அல்லாடி ஒரு கல்வியிலையும் சரி சுகாதாரத்திலையும் அவர்கள் மேம்பட்டு இருக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளுக்காகத்தான் நாங்கள் இந்த 15 ஆண்டு காலம் நடந்த இந்த இவ்வளோ செல்வாக்கு அரசியலில் இருந்தவங்க செய்த அநியாயங்கள் அட்டுழியங்களுக்கு எல்லாம் பிறகு நாங்கள் ஒரு ஆளை கொண்ட முக்கிய காரணம், ஒரு திறமையான ஆளை கொண்டு வரணும்னு நாங்கள் முழு வீச்சில் ஒரு குறுகிய காலம் சந்தர்ப்பமும் இல்லை, அந்த டைமில் காணாது. அதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. என்னதுக்குன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாச்சு. இனி மிச்ச தேர்தலில் வரையக்குள்ள இன்னும் திறமையானவர்களை இப்பயும் இளமரவு காய்மரவு இவ்வளோ இருக்கிறாங்க. அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், தேடி எடுத்து வேகப்படுத்தி எங்களோட மக்களுக்கு உண்மையான உழைப்பாளிகளாக இருக்க வேணுமென்றதுக்காண்டி தான் நாங்கள் மருத்துவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இன்று வரையும் ஆதரவு கொடுத்துருக்கோம். மருத்துவரும் அந்த நாங்கள் சொன்னதுக்கு ஏற்ப மாதிரி தனது செயல்பாட்டு செயல் வடிவத்தில் ஆள் காட்டிக்கொண்டு வருது. ஆனால் மணிவண்ணன் அவர் ஒரு சட்டத்திறனி, அவருக்கு ஒரு மரியாதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மணிவண்ணனும் நல்ல அரசியலில் வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைமைகள் இப்போ நடந்து கொண்டிருக்க பார்த்து வருங்காலத்தில் இருக்கிற தமிழ் மக்களோட பாதையில் ஒரே உடையங்கள் நிற்க தயாரா என்று சொன்னால் நானே நினைச்சு விடுவேன். இப்போ மணிவண்ணன் விடாகாலம் செய்த அரசியல் உங்களோட பார்வையில் என்ன?
மணிவண்ணன் அரசியல் வந்து பார்வையில் வந்து நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, காங்கிரஸில் இருந்து முரண்பட்டு பிரிச்சேன் சரிதானே. எனக்கு அவையில் சில விருப்பம் இந்த ஒரு திலீவென்ற நிகழ்வுல கூடி காங்கிரஸ்காரும் மணிவண்ணன் கட்சி ரெண்டா பிரிஞ்சு என்னென்ன செய்தான்னு ஊடகங்கள் தெரிஞ்சிருக்கா அறிஞ்சிருக்கிறீங்களா? இல்லை. நல்லூரில் கோயிலடியில் ஒரு தியாகி அவன் வந்து தன்னை முழுமையாக தமிழீழ மக்களுக்காக அம்ச கோரிக்கையை வைத்து தன்னை மெழுகா உருகிய ஒரு போராளி. அந்த மாவீரரை வச்சு கொண்டாடுறதுக்கு நாம் திலீவனை கொண்டாடுறதுக்கு தகுதியானார்கள். நாங்கள்லாம் இந்த பூஜாண்டிகள் காட்டி நீங்கள் எல்லாம் ஒரு எங்கட தமிழனுக்கு விரோதமாக இருந்த கட்சியோட சேர்ந்து முதல்வராக இருந்தது. அதால அந்த பல செல்லத்தை இனி கதைக்கக்கூடாது. அது போன வருஷம் கை காட்டி பிரியோசனை அதை முடிச்சு விட்டு இனி உங்களுக்கு இதே சுத்தியோட தமிழ் வடகிழக்கு இருக்கிற தமிழருக்கு, எங்களோட தமிழ் மக்களுக்கு, எங்களோட அடுத்த இந்த சந்ததியில் நல்ல வழியாக உருவாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் மருத்துவர் இவரோட சேர்ந்து படிக்கிற பற்றி நான் இதுவும் தடையாக நிற்க மாட்டேன். அந்த காணொலி ஊடாக மணிவண்ணன் அவர்கள் இன்னொரு விடயம் சொன்னவர், அர்ஜுன் அவர்கள் அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கிற விடயங்கள் திருத்திக் கொள்ளணும், சில விடயங்கள் மாற்றி அமைக்கணும். அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? அதாவது இவ்வளவு காலங்களில் எந்த ஒரு அரசியல் அரசாங்கத்தின் ஒரு சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அல்லாடி ஒரு பிரதேச சபையாக இருக்கட்டும், அல்லாடி ஒரு கச்சேரியாக இருக்கட்டும், எங்கத்தில் இருந்தாலும் மக்களுக்காகத்தான் அரசாங்கம் வந்து அதிகாரிகளை நியமிக்கும். மக்களோட தேவைகளை குறைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நிர்ணயிச்ச அதிகாரி மேல் மக்களுக்கு எந்த ஒரு சேவை செய்யறதுக்கும் திட்டங்களும் இல்லை, நல்ல முன்னேற்றகரமாக கொண்டு வரதுக்கு எந்த வழியும் இல்லை இருக்கிற நேரத்தில் அர்ச்சுனா வந்து அந்த பாதையில் வேகமாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் கேட்கிற கேள்விகள் அந்த அரச ஊழியர்களை வந்து இவருக்கு முரண்பாட வைக்க கொள்ள கேட்க இல்லை. மக்களோட ஆதங்கத்தை அந்த அதிகாரி, நீங்கள் ஒரு அதிகாரிக்குன்னா நீங்களும் அதுக்கு பொறுப்பு. உங்கள்கிட்ட அவர் கேட்கிறார், உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு. அதெல்லாம் வந்து ஒரு தெளிவில் நீங்கள் சரியான தெளிவான திட்டம் செய்து நான் மக்களுக்கு நீங்கள் நல்ல சேவகனா இருந்துட்டு தான் நீங்களே அதை கண்டு பயப்படணும். நான் அதை அண்டு கேட்டனே, சத்தியமூர்த்தியில் பிள்ளை இல்லை என்று சொன்னால் சத்தியமூர்த்தி ஏன் இவரை கண்டு பயப்படணும்? அந்த அவசியம் இல்லை. அவன் அர்ச்சனோட நோக்கம் என்ன? எந்த துறைகளை ஆறா இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யணும். என்ன சேவை செய்ய போறீங்க, என்ன திட்டம் இருக்குது உங்கள்கிட்ட? திட்டம் இருந்தால் அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. அவன் கேட்கறது. ஆனா அவர் வேகமா அதான் நான் சொன்னேன், துடிப்பு மிக்க இளைஞனை நான் எடுத்து விட்டுக்கிறோம். நாங்கள் எங்களை மக்கள் எடுத்து விட்டுருக்கு. அப்ப அப்படிப்பட்ட துடிப்பான ஆட்களை இப்ப இந்த ஒரு ஆளால இவ்வளவு பிரச்சனை சொன்னா இனி வரும் காலத்துல இந்த கட்சி விஸ்தரிச்சு கொண்டு போவேக்குள்ள இனி வார ஒவ்வொரு துடிப்பான என்ன செய்ய போறீங்க? ஓட போறீங்களா? ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அவன் நல்லதான் கேட்கிறான், அவன் நல்லதான் செய்து கொண்டு இருக்கிறான். அவங்க இன்றைக்கு ஒரு கிளம்பு கூட்டா இப்போ பரபரப்பாக இருக்குது. அர்ஜுனா வந்தோன்னா அங்கே பரபரப்பாக இருக்குது. அங்கே பார்த்தா எல்லா மீடியாக்காரும் போய் நிற்கிறீங்க. இந்த யாழ்ப்பாணத்தை முந்தைய ஒரு கிளம்பு கூட எங்கே என்ன நடக்குன்னு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது யாரும் தெரியாது. இப்போ பாமரம் அடித்தட்ட கீழே ஏழை மக்கள் கூட இப்போ பார்க்குறாங்க. இப்போ யூடியூப்ல வந்து இப்படி போகுது எல்லாருக்கும் அந்த அரசியல் அறிவுத்தன்மை மக்களுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. இனி யாரும் மக்களை ஏமாற்றவே இயலாது. மக்கள் ஏமாறுறது நாங்கள் விடவும் மாட்டோம். அதனால இதைத்தான் நான் சொல்ல வரேன். யாரும் அர்ச்சனாவை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அர்ச்சனா கேட்கறது மக்கள்கிட்ட பிரச்சனை செய்ய வந்த ஒரு பிரதிநிதி. அவன் எந்த துறைக்குள்ளேயும் அவன் யாழ்ப்பாணத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அர்ச்சனா கதைக்கிறது இப்போ அங்கீகாரமும் பெற்றுட்டார். அதனால நீங்கள் அவரை கண்டு பயப்படுறீங்கள். பிள்ளை செய்ய தான் உங்களுக்கு பயம் இருக்கு. பிள்ளை செய்யாட்டி நீங்கள் பயப்பட தேவை இல்லை. அவன் இதை விட்டு அதை வச்சு இப்போ நான் உண்டு தயவு செய்து கேட்குறேன். அவன் நல்ல செய்து கொண்டு இப்போ சரியான ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்பயும் அப்படி இப்படி என்று குறகான வலிக்க உங்களை குறகான வலிக்கிட்டா நீங்கள் வெள்ள வெட்டி காட்டிக்கணும் வெளியால வரையலாது. உங்களோட குறை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ கேட்குறீங்களா? நீங்கள் நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு நீங்கள் மீடியாவில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இவர் காங்கிரஸில் இருந்தவர் மணிவண்ணன் பிறகு காங்கிரஸ் பிரிஞ்சு வந்து டக்ளஸ் சிவானந்தோட சேர்ந்து முதல்வராண்டெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியாது தானே? ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளை தெரியாது. அப்போ உயர்ந்த குறை என்னன்னு சொல்கிறது? உயர்ந்த குறை என்னன்னு சொல்கிறது? இல்லாட்டி இப்போ சுமத்திரண்ட குறை என்னன்னு சொல்கிறது? அங்கே சென்ற பிறகு அப்போ உதண்டாத்த நீங்கள் ஃபுல்லாக அழுக்கோடையே இருக்கிறீங்க. அவன் பப்ளிக்காக வரான், வெள்ள மன்னத்தோட வரான். ஓப்பனாக கதைக்கிறான், ஓப்பனாக கேட்குறான். அந்த அரசாங்க பார்லிமெண்ட்டில் கதைக்கிறான். இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பப்ளிக்காக கதைக்கிறான். இந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஆளுநருக்கு முன்னாலும் பப்ளிக்காக கதைக்கிறான். அவன் உண்டு கள்ளவும் இல்லையே அவனுக்கு.
நல்லதே நினைங்கோ, நன்மை கிடைக்கும். கெட்டது நினைச்சா கெட்டது தான் நடக்கும். சரிதானே? ஆறா இருந்தாலும் இனிமேல் இந்த மருத்துவர் அர்ச்சனாவோட சேர்ந்து இயங்குறதுக்கு வார எவரும் வயது 50 வயதுக்கு மேற்பட்டாக வரையலாது. 50 வயசுக்கு மேற்பட்டாக வரையலாது. அதை பின்னால இருந்து ஆலோசனை கொடுங்க. இந்த நானும் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், என்ன கூடி கேட்டால் கூடி நான் போக மாட்டேன். நான் பின்னுக்கு இருந்து பிரச்சாரம் செய்வேன். அதாவது பின்னுக்கு இருந்து வழிவகையில் காட்டி கொடுப்பேன். நான் பெரிய ஏன்னா எனக்கு 52 வயசு வந்துட்டு சரிதானே? அப்போ 30, 35, 40, 45 வயசுல துடிப்பான ஆக்களை இறக்கி வேலையை செய்து எங்களோட மக்களுக்கு புறநிறைய தீர்த்து எங்களோட அடுத்த சந்ததியை, குழப்பமில்லாத சந்ததியை உருவாக்கணும் என்ற எண்ணம் தான் எங்கள் மாதிரியான ஆக்களுக்கு இருக்கு. அதை விட்டுட்டு அப்படி இப்படின்ட்டு சின்ன 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 பிரச்சனைலாம் கைக்க வராங்க. நடந்தாலும் நடந்து போயிடுச்சு. அது அதை திரும்ப திரும்ப அவையின் அழுக்க நாங்கள் கைக்க வேண்டிய தேவையும் இல்லை. இனி என்ன நடக்கணும், இனி என்ன அடுத்த 5 ஆண்டு பிறகு என்ன செய்யணும் கொள்ளணும்ன்றதை தான் நாங்கள் பார்க்கணும். அதுதானே இது மணிவண்ணனுக்கு இந்த நான் கோக்கத்துக் கொள்வது. இந்த தமிழ் மக்களுக்கு இதே சுத்தியோட பயணிக்கிறதுக்கு மணிவண்ணன் தயாரா? இனி மணிவண்ணன் கடந்த கால கதையும் தேவையில்லை, இந்த கதையும் எங்களுக்கு தேவையில்லை. மணிவண்ணனுக்கு இந்த ஊசி சின்னத்தில் மருத்துவரோட சேர்ந்து உண்மையாக நடக்கிறதுக்கு தயாரென்றால் மணிவண்ணன் பெறலாம். மணிவண்ணன் மட்டும் இல்லை, எவர் வந்தாலும் கதவு திறந்தான், அதெல்லாம் மாற்றக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு அதுக்குள்ள வேந்து வந்திருந்து போட்டு தாங்கள் வெளியிலேருந்து ஆகிறோம், கூட்டணியிலிருந்து ஆகிறதும் இருக்கக்கூடாது. உண்மையாக உண்டா நிற்கணும். இனிமேல் பிரிவுன்ற கதைக்கு இடம் இல்லை. அப்படி நீங்கள் பிரிஞ்சுதான் நிற்க போறீங்கண்டா நாங்கள் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஊசி அப்படி ஒரே பாதையில் விரிவாகி கொண்டு போகும். 5 ஆண்டு பிறகு வடகிழக்கில் யார் கட்டின்னு கேட்டால் அது ஊசியாக தான் இருக்கு. இவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்ல. இன்னொரு விடயம், நான் உங்களோட காணொலி இதற்கு முதல் பதிவு செய்த பிறகு நிறைய பேர் என்னோட கதைச்சிருந்தவங்க இந்த ஐயாவை அர்ச்சுனா அவர்களோட சேர்ந்து இணைஞ்சு பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு உதவியாக ஏதாவது செய்யுங்க. இப்போ இது உங்களுடைய கருத்து. நீங்கள் அர்ச்சுனா அவர்களோட இணைந்த இனிவார தேர்தலோட பயணிக்கிற எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? அது நான் தான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன சுருக்கமாக சொன்னேன். நான் அர்ச்சனாண்டு கட்சியில் இப்போ பதிவு செய்யப்படுவோம். வேலை பதிவு செய்யப்பட்ட அப்புறம் அந்த கட்சியின் பேர் என்னென்று பெறும். அர்ச்சனாண்ட இனிவார தேர்தல்கள் எந்த தேர்தலையும் அர்ச்சனா என்ற கட்சிக்கு நான் முழு மனதோட பிரச்சாரத்துக்கு வருவேன். ஆனால் அங்கே அந்த இப்போ உள்ளாட்சி தேர்தலில் சபை உறுப்பினராக நிற்கவோ இல்லாட்டி மாகாண சபை தேர்தலில் நான் வேட்பாளராக நிற்கவோ நான் பெற மாட்டேன். ஏனெண்டா எனக்கு 51 வயசு ஆகிட்டு. அப்போ நாங்கள் எங்களை பின்னால் வர இளைஞர்களை விட்டுட்டு நாங்கள் பின்னுக்கு இருந்து அவர்களை நல்லவழியாக வழி நடத்தி கொண்டு போகணுமே ஒழிய நாங்கள்லாம் அதில் வந்து வரணுமென்று காரணம். அப்புறம் அவங்க நாளை கேட்பாங்க, இவருக்கு எத்தனை வயசு, இவருக்கு ஒரு கால் இல்லை, 50-51 வயசுகளை தாண்டிட்டா இவருக்கு அரசியலுங்க கேட்பேன். நாங்கள் முதல் சரியாக நடந்து கொண்டு தான் நான் இந்த செயல்பாட்டுக்கும் வருவேன். ஆனால் பிரச்சாரத்துக்கு நாங்கள் அதில் எந்த பிரச்சனை, அது நான் மட்டும் இல்லை, கனவு பேர் தயாராக தான் இருக்கிறாங்க. சரிதானே? அதில் எந்த ஐயோவும் படுத்தவில்லை. என்றும் அர்ச்சனாவுக்கு எங்களோட ஆதரவு பின்னுக்கு இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. மற்றது என்னோடையும் இப்போ அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறார். இப்போ இனி வரும் காலங்களில் நிறைய தேர்தலுக்கு போட்டியிட வேண்டி வரப்போகுது, நிறைய தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரப்போகுது. இனி வர சில தேர்தல்களை இவர் சந்திக்கும் போது இனி ஒரு மேயர் ஆகிறதுக்கான தகுதி அர்ச்சுனா அவர்களுக்கு இருக்குன்னு கதைச்சிட்டு வராங்க தானே. அப்படி ஒரு நிலைமை ஒன்று வந்து இவர் மேஜர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா இவர் பார்லிமெண்ட்டை விட்டு விலகி இங்கே வாடுறது சரியா இருக்குமா? உங்களுடைய கருத்து? இல்லை அது இப்போ அதை பற்றி நாங்கள் என்னென்னா அந்த ஒரு கட்டத்தில் இப்போ அவர் வாரத நோக்குங்கள் சின்ன அது உறுதியான செய்தியில் இல்லை. அதை நாங்கள் மருத்துவரோட வந்து அதை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் எடுக்கிற தீர்மானத்தை வச்சு தான் நாங்கள் அதை வெளிப்படுத்த முடியும். வழிக அந்த ஊகங்கள் அடிப்படையில் நாங்கள் எந்த ஒரு இதை நாங்கள் அறிவிக்கக்கூடாது. அதை கலந்து ஆலோசித்து அதுக்கு பிறகு அதை தெளிவுபடுத்துவோம். அது இப்போ அந்த உள்ளூராட்சி தேர்தலில் அறிவிக்கப்பட்டு இப்போ இந்த அடுத்த மாதம் வன்முறை மாதமாக சித்திரை மாதமான அறிவிக்கப்பட்ட பின்னால் அவர் இப்போ இருக்கிற வந்து பொறுப்பு வந்து அது பெரிய பொறுப்பு, அது பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ இந்தியாவில் நாங்கள் அது ஒரு கட்டத்துக்கு எந்த இதுவும் போய் நான் பார்த்தோம்னா அது இங்கே இப்போ உள்ளூராட்சி தேர்தலில் வந்து அது உள்ளூருக்குள்ளே ஆக்கள் தேர்ந்தெடுத்து விடலாம். அதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து கட்சிக்குள்ளே யாரை உள்வாங்கணும், யாரை உள்வாங்கக்கூடாது, புதிய ஆக்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் வேலை திட்டங்கள் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய முகம் கொடுக்க வேண்டிய சம்பவம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்தால் பிறகு தான் அதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். நான் ஒன்றும் மறைக்க மாட்டேன், நீங்கள் வேறு தெளிவாக சொல்லுவேன். கண்டிப்பாக. அதோட இன்னொரு விடயம் என்னென்னா, நீங்கள் முதல்ல ஒரு விடயம் என்று சொன்னீங்க, இப்போ பெரியோர் கட்சியாக வளர்ந்துன்னு போகுது, பெரியோர் எதிர்பார்ப்புன்னு இருக்கு. இப்போ யாருமே என்பிபி என்னோட சார்பில் போய் ஒரு முறைப்பாடை மக்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அர்ச்சுனா அவர்கள் வந்தால் என்னுடைய ஒரு முறைப்பாடை கொடுக்கறது முழுவதும் அர்ச்சுனாவின் கையில் இருக்கிறபடியா
இனிவரும் காலங்களில் இது ஒரு பிரம்மாண்டமாகி இப்போ நான் மக்கள் கருத்தை தான் சொல்கிறேன். இப்படி போய் கொண்டிருக்கும் போது ஓரிரு தேர்தலுக்கு பிறகு அர்ச்சுனா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்ற மாதிரி மக்கள் கருத்து. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களோட தீர்ப்பு அது மகேசன் தீர்ப்பு, அது யாரும் அசைக்க இயலாது. மற்றது வந்து இப்போ வரும் தேர்தல்களில் வந்து நீங்கள் அது இப்போ மக்கள் கலைக்கிற மாதிரி அது உண்மை சம்பவம். என்னன்னு சொன்னால் நாங்களே அர்ச்சனா வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அர்ச்சனாவின் அந்த செயல்பாடு மக்களுக்கு மக்கள் தான் ஒரு காந்தம் இரும்ப இழுத்து கொள்ற மாதிரி மக்கள் அவருடைய ஈர்ப்பு இழுத்துக்கொள்ளும். சரிதானே? ஆதரவு பெருகி கொண்டே போகுது. பெருகி கொண்டு போகும்போது நாங்கள் இன்னும் அவருக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால் ஆதரவை இன்னும் இறுக்கமாக கொடுத்து வளர்த்து எடுத்தா தான் நாங்கள் இந்த பழைய இந்த ஊழல் அரசியல்வாதிகள் பரம்பரை அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் ஓரங்கள் புதிய ஒரு நான் அதான் இப்பயும் சொல்றேன். நாங்கள் இப்போ இன்னும் 10 வருஷத்துல பாருங்க, 5 வருஷத்துல இருக்கிற படி 15 வயசு ஆகி அந்த சந்ததியை நல்ல நிலைமைக்கு யார் இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் ஒழிச்சு இந்த தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து சின்ன சிறுவர்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த 15 ஆண்டு காலத்துல இன்றைக்கு நாங்கள் எனக்கே வேதனையா இருக்கு. நான் கால் போன காலத்துல கருவிலே உருவாத பிள்ளைகள் எல்லாம் இந்த வாயில புயத்தல் பண்ணிக்கொண்டு தெரியுது, போதை இதில் மாட்டப்படுது, குடிபடுது எல்லாம் வந்து எங்களோட இளைஞர்களுக்கு மிக ஒரு மோசமான கட்டம். இதெல்லாம் நாங்கள் இந்த சூரநோக்கு சிந்தனையோட இதெல்லாம் நாங்கள் மீட்கணும் என்று இருந்தால் இனி நாங்கள் மருத்துவரை வந்து பலப்படுத்தி கொண்டு போக பிற செயல் வடிவத்தில் நேர பாருங்க. நான் சொன்னது சரியா அப்படியான்னு உங்களுக்கு. மற்றது நீங்கள் இப்படி சொல்லக்கூடிய விடயத்தை கேட்குறேன் என்னன்னா, இப்போ பெரும்பான்மை சிங்களவர் தானே, தமிழர் யாராவது உண்மையாகவே என்னதான் பெரிய ஆதரவு இருந்தாலும் அந்த ஜனாதிபதி என்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுதான் அதான் சட்டத்திட்டம் இருக்கு. விகிதாசார முறைப்படி தேர்தல், அதாவது கணிதத்தை பிரிக்கிறது தான் இந்த தேர்தலையும் இருக்கு. விகிதாசார முறையில் ஆளுங்கட்சியும் அவங்களோட ஆட்கள் கூட அவங்களோட மக்கள் தொகை இருக்கும்போது ஆளுங்கட்சியும் அவங்களுக்கு தான் வரும், எதிர்கட்சியும் அவங்களுக்கு தான் வரும். ஆனால் நாங்கள் என்ன தவிர்த்து காட்டணும் சொன்னா எங்களோட வடகிழக்குல தமிழர்கள் ஒரு அணியின் கீழே திரண்டு நின்றோம்னா அந்த அரசாங்கம் எந்த வார அரசாங்கமும் கொஞ்சம் யோசிக்க செய்யும். ஏன் அவ்வளோ பலமாக இருக்கிற ஒரு கட்சி என்ற ஒரு ரீதிக்கு நாங்கள் கொண்டு வர முடியும். பிரிஞ்சு நின்றோம்னு சொன்னா அவங்க உங்களோட ஒன்று கண்ணும் காணாதான் போய்கிட்டு இருப்போம். நாங்கள் ஒரே பலமாக காட்டினா அது உங்களுக்கு நான் இப்போ இந்த பழைய கதையை திருப்பி கொண்டு வரக்கூடாது. பலம் பண்ணா என்னன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரே பலம் இந்த அரசியல் நீரோட்டத்தை பற்றி தான் நாங்கள் கேட்கிறோம். அரசியல் நீரோட்டத்தில் நாங்கள் தனித்துவ பலமாக நின்றா மட்டும்தான் நாங்கள் குறைஞ்சபட்சம் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களோட வடகிழக்கு அபிவிருத்தி செய்து இந்திய தொழில் பயிற்சி எங்களோட உள்ளூர் உற்பத்தியில் தொழிற்சாலையில் அதை நிறுவனம் செய்து அதில் வேலை வாய்ப்புகளை கொடுத்து எங்களோட உள்ளூர் உற்பத்திகளை வந்து வெளிநாடு ஏற்றுமதி செய்யும் போது நாடு தன்னிறைவாக வந்து பொருளாதாரத்தில் முன்னேறும். இப்போ இது இங்கே ஒன்றுமே இல்லை. நாங்கள் எல்லாம் எங்களோட சாமானத்தையும் கீழே பேசாமல் போட்டுட்டு வெளிநாட்டு சாமானத்தை வேண்டி சாப்பிடுன்றது எங்களோட உற்பத்தியில் கூட இங்கே செயல்படாமல் கிடக்கு. இதெல்லாம் தான் செயல்பட வைக்கணும். அது செயல்பட வைக்கிறதுக்கு உண்மையான நேர்மையானவும் தேவை. இந்த 15 பேர் 2009 15 ஆண்டு காலமாக என்னத்தை நாங்கள் கண்டம் எங்களோட ஓட்டை வச்சு வியாபாரம் செய்ய வலிக்குத்தாங்க. எவ்வளோ மன வேதனையாக இருக்குது தெரியுமோ? இதான் நாங்கள் பிடிக்கும். அப்போ அந்த காலம் வேணுமா, மருத்துவருடைய கொள்கை மாதிரி காலம் வேணுமான்றது மக்கள்லாம் தீர்மானிக்கணும். நான் இப்பயும் சொல்கிறேன், ஓட்டு போடாத மக்களும் இந்த வர எலெக்ஷனில் ஓட்டு போட்டே ஆகணும். அதாலேயும் இவ்வளோ விளைவுகள் பின்னடைவுகள் இருக்குன்னு முதல்ல ஏற்கனவே இந்த சில பேட்டியில் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு. ஒட்டு ஐயப்பாடும் இல்லை, நாங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் என்று நினச்சி கொண்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ அரசியலுக்கு ஒரு முதல் வந்து 1 மாதம் 2 மாதம் இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பார்ப்ப மாதிரி 6 மாதம் கழிஞ்சிட்டு 6-7 மாதம் கழிஞ்சிட்டு இப்போ அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ அவருடைய அனுபவம் இப்போ அவர் இப்போ கல்வியில் படித்து இப்போ மருத்துவர் ஆயின மாதிரி இப்போ அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார். இல்லை இப்போ பார்லிமெண்ட் போகணும், அவர் அரசியல் இதை உயர்ந்து கொண்டாந்து அது கீழே போகாது, அது மேலே வந்து கொண்டே இருக்கு. அதான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை அவர் நேரடியாக கண்கூடாக அதை வேகமாக அவர் அதில் இருந்து மீண்டுவார்.